ஆகஸ்ட் 11 இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க பண்ண முக்கியமான எல்லா அப்டேட்ஸ் இந்த வீடியோ டீடைலா பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ஒரு விஷயம் வந்து உங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோல நம்ம சேனல் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல் வந்து வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து 9ல இருந்து 10 வயசுல ரெகுலரா போயிட்டு இருக்கோம். நான் வந்து பேஜ்ல போடுறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமா வரும். பட் இருந்தாலுமே நான் வந்து எனக்கு பேஜ்ல போட்டு அங்கிருந்து கொண்டு வரணுன்ற ஆசை கிடையாது. சோ அதனால வந்து நான் யூடியூப்ல மட்டும் ரெகுலரா போட்டுட்டே இருக்கேன். அந்த மாதிரி நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து போடுற வீடியோக்கு வந்து 9ல இருந்து 10 வியூஸ் வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும். பட் அப்படி இருந்த வியூஸ் கம்மியா வருது அப்படின்றதுக்கான வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணல, ரெகுலரா போட்டு தான் இருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த 9ல இருந்து 10 பேர் பாக்குறாங்களா, அவங்க வந்து ரெகுலரா வந்து நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நான் போடலன்னா கூட மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க, ஏன் ப்ரோ நீ வீடியோ போடல அப்படின்னு சொல்லி ரெகுலரா கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 9ல இருந்து 10 பேருக்கு வந்து ரெகுலரான அப்டேட் நான் வந்து சொல்லணும் அப்படின்றத என்னோட ஆசை. அதுக்காக வந்து நான் வந்து என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல்ல நான் போடுற வீடியோக்கு வந்து மறக்காம டெய்லி வந்து நீங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல இருந்து ஹார்ட் அது போட்டா கூட ஓகே தான். சோ அப்படி போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ வந்து இன்னொரு 4 பேர் ரீச் ஆகும். அந்த 4 பேர் லைக் பண்ணாங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும். சோ அப்படிதான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். அதுக்கு வந்து உங்க எல்லாரோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா வேணும். அதுக்காக ஒரு சின்ன ரிக்வெஸ்டா அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரசிடென்சி காலேஜ்ல வந்து போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுச்சு. அதுல வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. அதுல பங்கேற்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க வரும்போது பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல வந்து முக்கியமான உறுதிமொழி ஒண்ணு எடுத்திருந்தாங்க போதை தடுப்புக்காக. அதுக்கப்புறம் போதை ஒழிப்புல வந்து சிறந்து விளங்கிய 15 அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பதக்கங்களை வந்து வழங்கி நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க சிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்திருந்த மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பரிசுகளை வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க வழங்கினாங்க. அந்த டைம்ல நிறைய கியூட் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அது எல்லாமே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா, அதுதான். அதுல வந்து ஒரு சின்ன பையனை கூட்டு வச்சு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க பண்ண இதுல வந்து பயங்கரம் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து பார்க்க வந்திருந்தாங்களா மாணவர்கள், அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க குரூப் அவர் போட்டோ எடுத்திருந்தாங்க. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செல்ஃபில எடுத்திருந்தாங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க சட்டப்பேரவை கிளம்பிட்டாங்க. சோ அந்த சட்டப்பேரவை வந்து நீங்க மாநில ஸ்டார்டிங்ல நடந்துட்டு இருக்கு. சோ அங்க வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க போய் கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு இருக்குல்ல, அதை வந்து எதிர்க்கிறதுக்கான ஒரு சிறப்பு தீர்மானம் ஒண்ணு எடுத்திருந்தாங்க. அதை பத்தின ஒரு முக்கியமான விவாதங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்திருந்து. முக்கியமா சட்டப்பேரவையை காண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து சட்டப்பேரவை முடியறதுக்கு 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வந்து சட்டப்பேரவை கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் டிவியே பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டம் வந்து ரொம்ப நேரத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கேஜி ராமச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்கள வந்து சந்திச்சு பேசியிருந்தாங்க. அந்த டைம்ல எடுத்த முக்கியமான பிக்ஸ் எல்லாருமே இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன். பை கைஸ்.